என் செல்ல குழந்தையே, இன்று இந்த அங்காள பரமேஸ்வரி ஆடவள் உன்னை காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை வாழ்க்கையில் பல சோதனை கட்டத்தை தாண்டி என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை கண்ணீரை ஒரு துளியளவு கூட சிந்துவதற்கு தயாராக இல்லாமல் அம்மாவின் அன்பனை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் என் முன்னால் நீ நிற்கிறாய் அல்லவா? இந்த தைரியத்தை தான் உன்னிடத்தில் உன் தாயானவள் நான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய நம்பிக்கையை நீ காப்பாற்றியிருக்கின்றாய். இன்று என்னை மன மகிழ்ச்சியில் நீ ஆழ்த்தியிருக்கின்றாய். உன் தாயானவள் உன்னை தேடி இன்று வர வைத்திருக்கிறாய். என் தங்கமே, உன் அங்காள பரமேஸ்வரி ஆனவள் உன்னை அத்தனை சுலபமாக எல்லாம் தேடி வந்து விடுவதில்லை அல்லவா? அம்மா ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கையில் நுழைகிறேன் என்றால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் என் மூலமாக நடத்தி கொடுக்கப்பட போகின்றது என்று அர்த்தம் அல்லவா? என் பிள்ளை, இன்று நீ ஒவ்வொரு முறை கண்ணீர் சிந்த நினைக்கும் பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் ஒரு தைரியம் வந்துவிட்டதல்லவா? அந்த தைரியம் இந்த அங்காள பரமேஸ்வரி உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்றால் என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே. உண்மைக்கும் உழைப்பிற்கும் கூட தோல்விகள் இங்கு அதிகம் இருக்கின்றது. அப்படியானால் இன்னமும் உன்னுடைய உழைப்பு அதிகமாக இங்கு தேவைப்படுகின்றது என்று அர்த்தமல்லவா? என் பிள்ளையே, இந்த அங்காள பரமேஸ்வரி முழு மனதாக ஏற்றுக்கொள்ள துணிந்த என் பிள்ளை, இன்று நீ எப்பொழுது என்னுடைய அருளையும் சேர்த்து பெறுகின்றாய். உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாப்பேன். முன்பெல்லாம் என்னை கண்டால் உனக்கு மனதிற்குள் ஒரு சிறு பயம் இருக்கும். அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கலாமா? அங்காள பரமேஸ்வரி அம்மாவை வணங்கினால் நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? இந்த அம்மாவை புதிதாகத்தானே நாம் காண்கின்றோம். இவள் நமக்கு நல்லது செய்வாளா என்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் தோன்றியது உண்மையல்லவா? என் பிள்ளையை, உனக்குள் தோன்றிய இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையுமே உன் தாயானவள் நான் உனக்கு உன் கண் முன்னே உண்மையாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை நம்பியதற்கான பலனை உனக்கு கட்டாயமாக கொடுக்க வந்திருக்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை, உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் எடுத்து எரித்து சாம்பலாக்கிவிட்டு உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டும். இனி உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தருகின்றேன். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ கட்டங்களை தாண்டி வந்துவிட்டாய், எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்துவிட்டாய். அப்படி இருந்தும் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இனி இருக்கின்ற ஒரு சில தூரங்கள் தானே மட்டும்தானே நீ கடக்க வேண்டியது இருக்கின்றது. அதையும் உன்னால் நிச்சயமாக எளிதாக கடந்து வந்து விட முடியும். நீ கடந்து வருகின்ற தூரத்தை நான் கணித்து கொண்டிருக்கின்றேன். இந்த அங்காள பரமேஸ்வரி தன்னுடைய கரத்தை பற்றி நீ வந்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் எல்லாமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் மற்றவர்கள் யாருமே உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அதற்காக இவர்களை வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்கவும் உன்னால் முடியாது என்பதனை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். அந்த நேரம் உனக்கானதாக மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தை எதிர்நோக்கி நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய குரலில் சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. ஒரு பயம், குழப்பம் இருக்கிறது. உன் தாயானவள் என் முன்னால் நீ பேசும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு வேதனை வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் என் தங்கமே, இனியும் இந்த கஷ்ட காலங்களை எல்லாம் விட்டு நீ விலகி வர வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இனி ஒரு பொழுதும் என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். நாம் நமக்கு கிடைத்த இருக்கின்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மட்டும்தான் என் குழந்தை நினைப்பாய். உன்னுடைய இந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் ஈடேற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இனிமேல் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது இந்த தாயின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு எல்லாம் கிடைக்க போகின்றது.
பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல துன்பங்கள் என்று எல்லாவற்றையும் நீ தாண்டி ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்று அடைய நீ முன் வந்திருக்கிறாய் அல்லவா? இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற எல்லா விதமான சோதனைகளையும் கடந்துவிட்டு இனி உனக்கு இருக்கின்ற நல்லதை மட்டும் நீ எதிர்நோக்கி சென்று கொண்டிரு. நான் உன்னை வழிநடத்தி கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை ஆராய்ந்து அதை உன் கைகளில் தந்து விடுவேன். நான் ஒரு பொழுதும் உன்னை வாழ்க்கையில் தவிக்க விடமாட்டேன். தெய்வம் உனக்கு சோதனை கொடுப்பது உறுதி, ஆனால் அந்த சோதனையில் இருந்து மீட்டெடுப்பதும் உறுதி என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நிலையாக இருப்பது கிடையாது. எல்லாவற்றிலும் ஏமாற்றம், எல்லாவற்றிலும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது உன்னை வந்து சேருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ அடைந்த விஷயங்களெல்லாம் நீ இது நாள் வரையிலும் இழந்திருக்கின்றாய். மீண்டும் அதை மீட்டு விட முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு தள்ளப்பட்டும் இருக்கின்றாய். ஆனால் ஒரு சிறு நம்பிக்கை உன்னை இந்த வாழ்க்கையில் ஒரு ஓரத்திற்கு அழைத்து செல்லும். அந்த நம்பிக்கை என்னவாக இருக்கும் என்று என் பிள்ளை ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ள முடியும். அனைத்திற்கும் மேலாக என் குழந்தை, உனக்கு எதை கொடுத்தால் எது நடக்கும், எது உன் வாழ்க்கையில் உன்னை சேர்த்தால் அது உனக்கு மனதிற்குள் வேதனையை கொடுக்காது என்பதை எல்லாம் அறிந்து நீ கேட்டதை உனக்கு நான் நிச்சயமாக தருகின்றேன். இந்த அங்காள பரமேஸ்வரி உன்னுடைய சர்வ நிச்சய வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு நான் என்றுமே நல்ல ஆசைகளை மட்டுமே வழங்கி கொண்டிருப்பேன். தவறுகளை நீ செய்தாலும் உனக்கு நான் தண்டனையை கொடுக்க மாட்டேன். மாறாக என் குழந்தை, உன்னை திருத்தி நல்வழிப்படுத்த தான் நான் முயற்சி செய்வேன் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே. யாராலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்தவித கெடுதல்களையும் செய்ய முடியாது. அப்படியே யார் உன் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்தாலும் சரி, அவர்களை நான் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைப்பேன். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற எல்லாவற்றையுமே சரியாக செய்துவிட்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ உண்மையாக்க பாடுபடு. இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் இந்த அங்காள பரமேஸ்வரி பார்த்துக் கொள்வேன். ஆகையால் தைரியமாக இரு. முடிந்தால் என்னுடைய ஸ்தலமான மேன்மலையூர் அல்லது உன் வீட்டின் அருகில் இருக்கும் என் கோவிலுக்கு வந்து என்னை ஒரு முறை தரிசனம் செய். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன்.